अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। इन अस्दक़ल हदीस किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन दलाला व कुल्ल दलालतिन फिन्नार। பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஈமான் கொண்டு நம்முடைய உயிரை விட மேலாக அவர்களை மதித்து அவர்களின் போதனைகளையும் வழிகாட்டல்களையும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சரியான வழிகாட்டல்களை புரிந்து அவர்களுடைய போதனைகளை கேலி கிண்டல் செய்து விடாமல் அவர்களின் சொற்களை மதித்து நாம் நல்வழியில் செல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கேலி செய்யப்படும் இறை தூதர் என்ற தலைப்பும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்த தலைப்பு ஏன் தேர்வு செய்யப்பட்டதென்றால், சமீப காலங்களாக தமிழகத்திலே ஒரு கூட்டம் இதுநாள் வரை முஸ்லிம்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அவருடைய சொல் என்று நம்பி வந்த பல நபிமொழிகளை, இவை நபிமொழி இல்லை, இவை அசிங்கமாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது, இதை நம்பினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்துவோம் என்ற ஹதீஸ்களை அசிங்கமாக சித்தரித்து நபிமொழிகள் மீது களங்கங்களை ஏற்படுத்தி நபித்தோழியர்கள் மீதும் அசிங்கத்தை ஏற்படுத்தி ஹதீஸ்களை எந்த பார்வையில் பார்க்க வேண்டும், அதை எப்படி அணுக வேண்டும் என்ற ஒழுங்குமுறை இல்லாமல் தரிகட்டுத்தனமாக ஹதீஸ்களை அநாகரிகமாக சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அந்த நபிமொழிகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன நபிமொழிகள். அப்படித்தான் நமக்கு இஸ்லாத்தை சொன்னவர்கள் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பித்திருக்கிறார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மூலம்தான் நாம் இஸ்லாத்தை அறிந்தோம், குர்ஆனை அறிந்தோம், நபிமொழிகளை புரிந்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை தெரிந்தோம். யார் நமக்கு இந்த குர்ஆனையும் இஸ்லாத்தையும் நபிமொழிகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தார்களோ அவர்கள்தான் இந்த நபிமொழிகளும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னது என்று நமக்கு சொன்னார்கள். அந்த மாதிரியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய சொற்களில் சிலவற்றை அநாகரிகமாக விமர்சிக்கக்கூடிய துணிவு ஒருவரிடத்திலே வந்து அவருடைய பேச்சை கேட்டு இன்றைக்கு பொதுவான மக்கள் பலர் நபிமொழிகளை தாறுமாறாக மறுத்து கொண்டிருக்கிறார்கள், கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது ஒரு மூமினுடைய நல்ல குணமா? ஒரு மூமின்ட்ட இந்த பண்பு வரலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று நல்ல மக்கள் சாட்சி சொன்னால் அதை ஒரு ஈமானோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல எப்படி பார்க்கணுமோ அவங்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு, அவங்களுடைய செயலுக்கு தகுந்தவாறு, அவங்களுடைய ஈமானுக்கு தகுந்தவாறு அதை நல்ல கண்ணோட்டத்தில் பார்ப்போம் என்ற சிந்தனை அவர்களுக்கு வரவில்லை. ஹதீஸ்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு தெருவில் போற ஒரு அயோக்கியனை எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரியான ஒரு பார்வையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் வந்த விபரீதம் தான் ஹதீஸை அசிங்கமாக விமர்சிக்கக்கூடிய வழக்கம் அவர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லிவிட்டால் அதை அப்படியே நம்பி விடுவார்கள். அதான ஈமான். எது ஈமான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று வந்துவிட்டால், அதை நல்ல மக்கள் சாட்சி சொல்லிவிட்டால் அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஈமான். அதுக்கு எதிராக கேள்விகளை அடுக்கி அநாகரிகமாக சித்தரிப்பது
பொருந்தாத இடங்களில் அந்த ஹதீஸை பொருத்துவது, அந்த ஹதீஸை விகாரப்படுத்துவது, இது ஈமான் கொண்டவர்கள் செய்யக்கூடிய காரியம் அல்ல. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்தஹிதுல்லதீன அத்தஹது தீனக்கும் ஹுஸுவ வ லஐபா, உங்கள் மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டார்களே, அவர்களை நண்பர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் ஆக்குகிறார்கள். யார் ஆக்குறா? இன்னைக்கு அந்த மாதிரி ஆக்கக்கூடியவர்களோடு நம்ம நட்பு வைக்கக்கூடாது, அவர்களோட போய் ஒட்டக்கூடாது, அவர்களோட போய் பழகக்கூடாது, அவர்களை வெறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே கூறுகிறான். மார்க்கத்தை வீணாக விளையாட்டாக ஆக்குறது இன்னைக்கு நடக்குதா? 1400 வருடங்களாக முஸ்லிம்கள் எதை மார்க்கம் என்று நம்பி வந்தார்களோ, முஸ்லிம்கள் நான் சொல்றது என்னமோ தமிழ்நாட்டு ஒரு கூட்டத்தை சொல்லல, முஸ்லிம்கள் நான் சொல்றது என்னமோ தமிழ்நாட்டில் இந்த தாரு தௌஹீதுங்கிற இந்த கூட்டத்தை சொல்றேங்கிற விளங்கிறாதீங்க. கேலி கிண்டல் செய்றாங்கல்ல ஹதீஸ்கள்ல, அந்த கூட்டத்தை தவிர மற்ற எல்லோரும் இந்த நபிமொழிகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஒரு சொற்ப கூட்டத்துக்கு தான், தமிழகத்தில் உள்ள இந்த ஒரு சின்ன கூட்டத்துக்கு தான் இது அர்த்தமாக தெரிகிறது, அசிங்கமாக தெரிகிறது. ஆனால் உலகத்தில் உள்ள அவ்வளவு முஸ்லிம்கள், இஸ்லாத்தை போதித்த இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், நமக்கு முன்னால் தௌஹீதை சொன்ன மக்கள், அறிஞர்கள், ஷிர்கை ஒழித்தவர்கள், மக்களுக்காக பல தியாகங்களை செய்தவர்கள், எல்லோருக்கும் இது நபிமொழியாக தெரிந்தது. ஒரே ஒரு ஆளுக்கு, தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு ஆளுக்கு அது நபிமொழியா தெரிய மாட்டேங்குது, அது அசிங்கமா தெரியுது. அப்படின்னா அவருடைய மூளையில அசிங்கம் இருக்குங்கிறது பளிச்சுன்னு புரிய வேண்டிய விஷயம் அதானே? எல்லா பெரிய பெரிய மேதைகளுக்கு இது நபிமொழியா ஹதீஸா தெரியுது, சஹீஹான ஹதீஸா தெரியுது. தமிழ்நாட்டில் பிறந்த ஒரே ஒரு ஆளுக்கு அசிங்கமா தெரியுதுன்னா அப்ப அவருடைய மூளையில அசிங்கம் இருக்குது, அவருடைய சிந்தனையில அசிங்கம் இருக்குது என்பதை பட்டவர்த்தமாக புரிய வேண்டிய விஷயம். ஆனால் நபிமொழிகள்ல கேலி கிண்டல் செய்யறதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் இது யாருடைய பண்புன்னு சொல்றான்? உங்களுக்கு முன்னால் உள்ள யூதர்களும் நசராக்களும் அவர்கள் தான் உங்கள் மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் ஆக்குகிறார்கள். அப்ப நல்ல மூமின் இப்படி செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இந்த மாதிரி கேலி பண்றது, கிண்டல் பண்றது, அந்த நபிமொழிகளை அசிங்கப்படுத்துவது, விகாரப்படுத்துவது, இந்த வேலைகளை செய்ய மாட்டார்கள். அது மாதிரி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களை பார்த்து சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் தத்பஹு பக்கரா, நீங்கள் ஒரு மாட்டை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகிறான், அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னாங்க. ஆனா இது அந்த மக்களுக்கு, மூசா நபியுடைய சமுதாய மக்களுக்கு இது சரியா பட்டுச்சா? மாட்டை அறுத்து பலியிடுங்கன்னு சொன்னா பலியிடணும், இது ஒரு மூமின் செய்வான். ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள்? அவங்களுடைய மூளையில அதை போட்டு பார்த்தாங்க. என்னது, மாட்டை இருக்கணுமா? அல்லாஹ்வுக்கு மாட்டை இருக்கணும்? காலு தத்தகிதுனா ஹுசுவா, எங்களை கிண்டல் பண்றியா? மூசா நபியை பார்த்து என்ன கேட்டாங்க? எங்களை என்ன நீ கிண்டல் பண்றியா? ஏன்னா அவன் மூளைக்கு படல. அது எப்படி அல்லாஹ் மாட்டை இருக்க சொல்லுவான்? அல்லாஹ்வுக்கு மாடு தேவையா? நபி சொன்னா செய்ய வேண்டியது தானே, கேட்டு போக வேண்டியது தானே. அவன் மூளையை யூஸ் பண்ணும்போது என்ன வருதுன்னா, அவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு, அல்லாஹ்வுடைய உத்தரவு கேலியாவும் கிண்டலாவும் தெரியுது. எங்களை என்ன கிண்டல் பண்றியான்னு கேட்டான் மூசா அலைஹிஸ் அவர்களை பார்த்து. அப்ப மூசா நபி சொன்னாங்க, கால அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், இந்த மடையர்களிடமிருந்து நான் ஆகுவதை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு மூசா என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய சொல்ல, இறை தூதருடைய சொல்ல யாராவது கேலி கிண்டல் பண்ணால் அவன் முட்டாள், அவன் மடையன், அவன் அறிவில்லாதவன் சொல்றாங்களா? இத்தனை அந்த சமுதாய மக்கள் அல்லாஹ் சொல்றான் கேலி பண்றான் அப்படின்னு அவங்க சொல்லல. அல்லாஹ் இப்படி சொல்ல மாட்டான், அல்லாஹ் போய் மாட்டை பலியிட சொல்லுவானா அப்படின்னு அவன் சிந்தனையில போட்டு பார்த்து அதை கேலி பண்ணான். அதைத்தான் மூசா நபி சொன்னாங்க, ஏ முட்டாளுங்களா, உங்களை மாதிரியான முட்டாளன ஆகக்கூடாது, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது நல்லவர்களுடைய வழி அல்ல. எது? இறை தூதருடைய சொல்ல கிண்டல் பண்ணுவது, கேலி செய்வது, விகாரப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, இது நல்ல மக்கள் செய்யற காரியமே இல்லை. இது இப்படித்தான் நம்ம மூமின்கள் நம்பணும். இது ஒரு விஷயம். அடுத்து வரலாறுகள்ல இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சொல்ல, இறை தூதருடைய சொல்ல கேலி கிண்டல் செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நமக்கு முன்னால் வழிகட்டு போன யூத நஸ்ராக்கள், அவங்க இப்படி கேலி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க.
ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை சொல்லும்போது அதை மறுத்தார்களே காஃபிர்கள், அவங்களும் நபி அவர்களை கேலி கிண்டல் பண்ணார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொன்னா அதை உடைக்கிறது, அதுக்கு எதிராக கேள்விகளை எடுக்கிறது, அதை அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட வழியை இன்னைக்கு இந்த சாரார் செய்யக்கூடிய காரியத்தை காஃபிர்கள் அன்றைக்கு செய்தார்கள். அல்லாஹ் அதை திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான், வஇதா ரஆக்கல்லதீன கஃபரு, நபியே காஃபிர்கள் உம்மை கண்டால் யத்தகிதுனக இல்லா ஹுஸ்வா, உங்களை கிண்டலாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். காஃபிர்கள் உங்களை பார்த்தா கிண்டல் செய்கிறார்கள், உங்களை கேலி செய்கிறார்கள். அப்ப இது யாருடைய பண்பு? இறை தூதரை கிண்டல் செய்வது, கேலி செய்வது காஃபிர்களுடைய பண்பு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நான் விண்ணுலக பயணத்துக்கு போனேன், இங்கிருந்து மக்காவில் வந்து பைத்துல் முகத்தஸ் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அங்கே நான் ஒரு இரவுல போயிட்டு வந்தேன். அங்கிருந்து நான் வானத்துக்கு போனேன், வானவர்கள் என்னை அழைச்சிட்டு போனாங்க, பல காட்சிகளை கண்டேன்னு சொன்னாங்க. இது காஃபிர்களுக்கு அறிவுல படலை. பட்டுச்சா? அதை எங்க அறிவை போட்டு பார்த்தான். என்னது ஒரு இரவுல? இன்னைக்கு கூட நம்ம ஃப்ளைட்டு பிடிச்சி போயிடுவோம் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்துக்கு. ஆனால் அந்த காலத்தில் போக முடியுமா? ஒரு நாள் நைட்டில் மாட்டு வண்டியில் ஒட்டகத்தில் போக முடியுமா? பல மாசங்கள் ஆகும். அப்ப காஃபிர் யோசிச்சான், என்னடா இவர் ஒரு நைட்ல இங்க இருந்து பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்துக்கு போனேங்கிறாரு, பலஸ்தீன் போனேங்கிறாரு, சவுதி அரேபியாவில் இருந்துகிட்டு மக்காவில் இருந்துகிட்டு, இது சாத்தியமா? கிண்டல் செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்து, என்ன உங்க தூதர் என்னமோ ஜெருசலத்துக்கு போனாராமே, நைட்டு விண்ணுலகத்துக்கு போனாராமே, வானத்துக்கு போனாராமே, 7 வாரத்தை கடந்து போனாங்களாமே அப்படின்னு கிண்டல் பண்ணார்கள். அபூபக்கர் என்ன சொன்னாங்க? காஃபிர்கள் கிண்டல் பண்ணார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? முஹம்மது நபி சொன்னாங்களா? சொன்னா நான் நம்புவேன். அவ்வளவு. அதான் ஈமான். எது ஈமான்? என் அறிவுக்கு ஒத்து வருதா? இது சாத்தியமா? செய்ய முடியுமா? இதுக்கு பேர் ஈமான் கிடையாது, இதுக்கு பேர் குஃபுர். இதுக்கு பேர் என்னது? குஃபுர். இந்த குஃபுர் காஃபிர்கள்ட்ட இருந்துச்சு. ஆனா முஸ்லிம்கள்ட்ட என்ன இருந்துச்சு? ஈமான். நபி சொல்றது அறிவுக்கு ஒத்து வரல, நபி சொல்லி இருக்கிறாங்க, அதை நம்ம செஞ்சு பார்க்கிறோம், அப்ப நம்ம ஏத்துக்கிறோம். அவ்வளவுதான். இதுதான் அபூபக்கர் சித்தீக். அதனாலதான் அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு பேர் கூட வந்துச்சு. என்ன பேரு? சித்தீக், உண்மைப்படுத்தக்கூடியவர் என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமானை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்னார்கள். அப்ப இதெல்லாம் முஸ்லிம்களுடைய பண்பு. அது மாதிரி இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவங்களுடைய சொற்களை யாரு கேவலப்படுத்துவான்னு பார்த்தீங்கன்னா, முனாஃபிகீன்கள். ஒன்று யூதர்கள், நஸ்ராக்கள், அது மாதிரி காஃபிர்கள். வேற யார் இப்படி கேவலப்படுத்துவான்னு பார்த்தா முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள். முஸ்லிமா இருப்பான், ஆனா அவனுடைய உள்ளத்தில் ஈமான் போயிருக்காது, நடிச்சுக்கிட்டு இருப்பான், ஏமாத்துவான். இந்த மாதிரியான முனாஃபிகீன்கள் நபி அவர்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களை கேலி கிண்டல் செய்தார்கள். இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், இதா சமீதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர் பிஹா வ யுஸ்தஹ்ஸவு பிஹா ஃபலா தகூது மஅஹும். அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி செய்வதை, கிண்டல் செய்வதை நீங்கள் கண்டால் அவர்களோடு சேர்ந்து நீங்கள் அமராதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய சொற்களை கேலி கிண்டல் செய்து அவர்களோடு சேர்ந்து அமராதீர்கள். மீறி அவங்களோட நீங்க சேர்ந்தீங்கன்னா இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். அப்ப அந்த கூட்டத்தோடு சேரக்கூடாது. மீறி சேருகிறோம் என்றால் அல்லாஹ் எச்சரிக்கிறான், இன்னல்லாஹ ஜாமியுல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ. அல்லாஹ் அந்த முனாஃபிகீன்களையும் காஃபிர்களையும் நரகத்தில் ஒன்றாக திரட்டுவான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களை கேலி கிண்டல் செய்வது, அல்லாஹ்வின் வார்த்தைகளை கேலி கிண்டல் செய்வது, அது காஃபிர்களுடைய பண்பு, அது முனாஃபிகீன்களுடைய பண்பு என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில முனாஃபிகீன்கள் நபி இல்லாத நேரத்தில் வசனங்களை கிண்டல் பண்ணுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப நபி கேட்பாங்க, நபியுடைய காதுக்கு வரும்ல, இப்படிலாம் பேசுறாங்க, கிண்டல் பண்றாங்க. அப்ப நபி கேட்பாங்க, வலையின் சால்தஹும், நபியே அவங்கள்ட்ட ஏன்பா இப்படி பேசுறீங்கன்னு கேட்டா, லா யகூலுன இன்னமா குன்னா நஹூது வ நலஅப்,
அவங்க சொல்றாங்க, நாங்க சும்மா விளையாட்டா தான் பேசணும். என்னது? நாங்க விளையாட்டா தான் பேசணும், சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஒரு ஜாலிக்கு பேசிக்கிட்டோம், சீரியஸா அவங்கள பத்தி பேசல அப்படின்னு இந்த முனாஃபிகீன்கள் சொல்கிறார்கள். குல், நீங்க அவங்ககிட்ட கேளுங்க, அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி தகுந்தும் தஸ்தஹ்சிஊன், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அல்லாஹ்வுடைய தூதரையுமா நீங்க கேலி கிண்டல் செய்றீங்க? கேலி கிண்டல் செய்யறதுக்கு உங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடைக்கலையா? அல்லாஹ்வை பத்திய கேலி பண்றது, அல்லாஹ்வுடைய வசனத்தை கேலி பண்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்திய கேலி பண்றது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை நயவஞ்சகர்களை பார்த்து கேட்கிறான். அப்ப நீங்க மனசுல பதிய வைக்க வேண்டும் இந்த மாதிரியான அணுகுமுறை. எந்த அணுகுமுறை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை முஸ்லிம்கள் இமாம்கள் நமக்கு முன்னால் இஸ்லாத்தை நமக்கு எத்தி வைத்த அந்த நல்ல மக்கள் இது நபி மொழி என்று நமக்கு தந்துவிட்டால் அந்த நபி மொழியை ஏற்க வேண்டும், அதற்குரிய சரியான விளக்கத்தை புரிய வேண்டும். இதான ஒரு நல்ல மூமின் செய்யறது. அதை விட்டு போட்டு அந்த ஹதீஸ் அப்படி மிகப்படுத்துறது, ஒரு மோசமான சிந்தனை உள்ளவன் எப்படி பார்ப்பான்? வரம்பு மீறி யோசிக்கிறது, ஹதீஸ்ல இல்லாதெல்லாம் சொல்றது, ஹதீஸ் அநாகரிகமா சித்தரிக்கிறது. இந்த மாதிரி வேலைகளை யாராவது செய்தால் அவர்கள் நல்ல மூமின் இல்லை. அவங்க யாரு கிண்டல் பண்றாங்க? ஏன்னா விஷயம் என்ன? என் பேச்சு இல்லை, உங்க பேச்சு இல்லை, யாருடைய பேச்சு அது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு தடுக்கமாக வரணும், ஒரு திடுக்கமாக வரணும், ஒரு நடுக்க வரணும். ஒரு பேச்சு இந்த ஹதீஸ் எல்லாம் இப்படி நம்ம தலைவர் கிண்டல் பண்றாரு, ஒரு பேச்சுக்கு இந்த ஹதீஸ் சரியா இருந்துட்டா நம்ம யாரு கிண்டல் பண்ற மாதிரி ஆயிடுவோம்? ரசூலுல்லாஹ்வை கிண்டல் பண்ணிடுவோம், சஹாபாக்களை கிண்டல் பண்ண மாதிரி ஆயிரும், ஒட்டுமொத்த முஸ்லிம்கள்ல நம்ம கிண்டல் பண்ண மாதிரி ஆயிரும். அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு நல்ல சிந்தனை ஒரு மனுஷனுக்கு வந்தா அவன் இப்பெல்லாம் கிண்டல் பண்ண மாட்டான். தலைவன் கிண்டல் பண்ணாலும் வாயை மூடு, ஏன் இப்படி பேசுற அப்படின்னு அதட்டுவான். அப்ப அந்த மாதிரியான சிந்தனை மக்களிடத்தில் வர வேண்டும். இப்ப இந்த அடிப்படைகளை எல்லாம் சொல்றோம், சரியா? இந்த அடிப்படைகளை எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் என்னதான் சொன்னாலும் சிந்திக்கிற மக்கள் சிந்திப்பாங்க. ஆனா ஒரு கூட்டம் இருக்குது அது சிந்திக்காது. பாருங்களேன், அவங்க ஒரு காலத்துல இந்த சுன்னத் ஜமாத் மக்கள் எல்லாம் பார்த்து வாங்க கேளுங்க, நாங்க என்ன சொல்றோம் காதுல வாங்குங்க, அப்பதான் திரும்புவீங்க அப்படின்னு இந்த கூட்டம் பயான் பண்ணுச்சு ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு இவங்களுடைய வழிமுறை என்ன? ஏன் நீ அசிங்கமா நினைக்கிற ஹதீஸுக்கு உண்மையான விளக்கம் இருக்குப்பா, ஹதீஸ்ல கோளாறு இல்ல, உன் சிந்தனையில தான் கோளாறு, வா விளக்கத்தை கேளுவான்னு கூப்பிட்டா வரமாட்டாங்களா? என்ன செய்ய மாட்டாங்களா? வரமாட்டாங்களா? அதே நேரத்தில் இந்த ஹதீஸ அநாகரிகமா சித்தரிச்சு எவனாவது ஒருத்தன் பேசுவான், அசிங்கமா பேசுவான், அந்த கிறுக்கனுடைய பேச்சை போய் கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஹதீஸுக்கு விளக்கம் தருவான்னு கூப்பிட்டா வரதில்லை. அப்ப இது என்ன? இது ஈமான் கொண்டவர்கள் செய்யற காரியமா? நல்ல மக்கள் என்ன செய்வாங்க? சரி ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்களா, நம்ம தான் அசிங்கம் நினைச்சோம், உண்மையில ஒரு விளக்கம் இருந்து நம்ம தப்பா புரிஞ்சிருந்தா, நம்ம தலைவன் தப்பா புரிஞ்சிருந்தா, நம்ம ரசூலுல்லாஹ்வை கிண்டல் பண்ணவங்களாயிருவோம், சஹாபாக்களில கேலி பண்ணதாயிரும், ஒட்டுமொத்த முஸ்லிம்கள்ல கேலி பண்ண மாதிரி ஆயிரும். போவோமே, என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு கேட்போமே. இந்த சிந்தனை அந்த மக்களுக்கு வருதா? வரமாட்டேங்குது. அப்புறம் எப்படி அவங்க திரும்புவாங்க? அப்ப எப்படி போயிட்டாங்க பாருங்க. இந்த சுன்னத் ஜமாத்துக்காரவங்க ஆரம்பத்தில் இந்த மதியப்பு வெளியில இருந்தாங்கல்ல, ஹதீஸ் சொன்னா கேட்க மாட்டோம், காதை பத்திக்கிடுவான், கேட்க மாட்டோம், வரமாட்டோம், போக மாட்டோம், அந்த மாதிரி ஆகி போச்சு. ஏன் ஹதீஸுக்கு விளக்கம் வான்னு கூப்பிட்டா வரமாட்டாங்களா? அந்த ஹதீஸை மறுத்து அசிங்கப்படுத்தி தலைவன் பேசினா அங்க போய் கேட்பாங்களா? அப்ப இது என்ன ஈமான்? இதைத்தான உங்களுக்கு முன்னால் உள்ள வழிகட்ட கூட்டம் செஞ்சிச்சு. அப்ப இன்னைக்கு செய்றீங்கன்னா நீங்கள் வழிகட்ட கூட்டம் ஆயிட்டீங்களே. இதை மக்களாகிய நீங்கள் புரிய வேண்டும். அன்பான சகோதரர்களே, இப்ப இந்த அடிப்படையை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து
இதெல்லாம் நம்ம சொல்லும்போது அவங்க ஹதீஸ்களை மறுக்கிறாங்கல்ல, அந்த மறுக்கிற கோணங்களை பாருங்களேன், ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா நபி இப்படி பேசுவாங்களா, அல்லாஹ் இப்படி சொல்லுவானா, ரசூலுல்லாஹ்வுடைய குணமா இப்படி அப்படியே நம்ம ரசூலுல்லாஹ் மதிக்கிற மாதிரி காட்டி விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு ஹதீஸ்களை கேலி கிண்டல் செய்து கொண்டிருப்பார்கள். இப்படித்தான் அவங்க வருவாங்க ஹதீஸை மறுக்கிறது. நீங்க உங்கள்கிட்ட ஒரே ஒரு அடையாளத்தை சொல்றேன், ஆண்கள் பொதுமக்கள் எல்லோரும் தயவு செஞ்சு இந்த ஆய்வை செய்யுங்க. எல்லோரும் கண்டிப்பா இந்த ஆய்வை செய்யுங்க. என்னன்னா, இவங்க ஒரு சில ஹதீஸ்களை என்னென்ன காரணங்களை சொல்லி மறுக்கிறாங்களோ, என்னென்ன காரணங்களை சொல்லி அந்த ஹதீஸை எப்படி அசிங்கப்படுத்துறாங்களோ, இது மாதிரி நமக்கு முன்னாடி இந்த ஹதீஸை அசிங்கப்படுத்துறவங்க யாரு, இந்த ஹதீஸ்ல இப்படி கேடுகட்டத்தனமா சிந்திச்சவங்க யாரு அப்படின்னு நீங்க ஆய்வு பண்ணுங்க. தயவு செஞ்சு ஆய்வு பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியத்தால பைத்தியம் ஏற்பட்டுச்சுன்னு ஹதீஸ் சொல்றதா இந்த கூட்டம் சொல்லுது. ஆனா நபிக்கு பைத்தியம் ஏற்படல. ஆனா இந்த கூட்டம் ஹதீஸை திருச்சி நபிக்கு பைத்தியம் ஏற்பட்டது ஹதீஸ் சொல்லுது, இதை நம்பலாமா, நம்பினா நபியை கேவலப்படுத்துறோம்ல அப்படின்னு இந்த கூட்டம் சொல்லுது. நான் கேட்கிறேன், இந்த ஹதீஸ் நபிக்கு பைத்தியம் ஏற்பட்டுச்சுன்னு ஹதீஸ் சொல்லல, ஹதீஸை பதிவு பண்ண நமக்கு முன்னாடி வாழ்ந்த நல்ல மக்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க. நல்ல மக்கள் இந்த 1000 வருஷத்துக்கு காலங்களாக இஸ்லாத்தை கடைபிடிச்சாங்க நமக்கு சொன்னாங்களே, அந்த நல்ல மக்கள் யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியத்தில் பைத்தியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? யாராவது புரிஞ்சாங்களா? கேளுங்க, ஒரு கேள்வியை கேளுங்க. ஆய்வுல நீங்க ஆய்வு பண்ணுங்க, வரலாற்றில் தேடுங்க. யாருமே அப்படி சொல்லல, ஹதீஸும் சொல்லல, ஹதீஸை புரிந்த நல்ல மக்களும் சொல்லல. யாரு சொல்லி இருக்கிறா? யாரு சொல்லி இருக்கிறா? நசராக்கள் சொல்றாங்க. இந்த புகாரில் உள்ள அந்த ஹதீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, பார்த்தீங்களா முகமது நபிக்கு சூனியத்தால பைத்தியம் ஏற்பட்டுச்சு இவங்க சொல்றாங்க, ஹதீஸ் அப்படி சொல்லுதுன்னு. நசராவும் சொல்றான் ஹதீஸ் அப்படி சொல்லுதுன்னு. ஆனா ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியம் ஏற்பட்டதா சொல்லுதுங்கிறதுல ஒத்துமை. யூதர்கள் நசராக்களுக்கும் யூதர்களுக்கும் இந்த வழிகட்ட கூட்டத்துக்கும் ஒத்துமை, அதுல ஒத்துமை. எங்க ஏற்பாடு? அவன் நபிக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி நபியை காயப்படுத்துவான் இவங்க. அதனால இந்த ஹதீஸை மறுக்கணும், நபி சொல்லல, நபியோட சம்பந்தம் இல்லை அப்படிம்பாங்க. ஆனா ரெண்டு பேர்கிட்ட உள்ள கோளாறு என்ன? ஹதீஸை தப்பா புரிகிறது. ரெண்டு பேர்கிட்ட உள்ள கோளாறு என்ன? ஹதீஸை அநாகரிகமா தப்பும் தவறுமாக புரிவது. இப்போ ஜாயிண்டிங் எங்க போய் சேருது சொல்லுங்க நீங்க? ஜாயிண்டிங் எங்க போய் சேருது? நல்ல மக்கள்கிட்ட போய் சேருதா? வழிகட்ட கூட்டத்தோட போய் சேர்ந்ததா? நசராக்கள்கிட்ட போய் சேருது. அங்க இருந்து இங்க தாவிக்கிருச்சு. பிரச்சனை என்ன? குர்ஆனை சொல்லிட்டு இருக்கும் ஒழுங்கா இருந்தாங்க, இந்த நசராக்களோட விவாதம் பண்ண போறது என்னது? கிறிஸ்தவர்களோட நாங்க விவாதம் பண்ண போறோம் அப்படின்னு போக வேண்டியது. விவாதம் பண்ணி அவன் கேள்வி கேட்பானா, சூனியத்தால முகமது நபிக்கு பைத்தியம் ஏற்பட்டுச்சு இந்த ஹதீஸ் சொல்லுதுன்னு. அவன் சொன்னா அவன் கிறுக்கு பையன், அவனுக்கு ஹதீஸ் புரியல அவன் சொல்றான். நீனுமா கிறுக்க? நீ யோசிச்சு பார்க்க வேண்டாம். அவன் கேட்டதுக்காக இவங்களும் விவாதம் முடிச்சுட்டு வந்தோனையும், ஆமா அந்த ஹதீஸ் நபிக்கு பைத்தியம் ஏற்பட்டு சொல்லுது, அவன் ஹதீஸே இல்லை, முடிஞ்சு போச்சு. ஜாயிண்டிங் எங்க போய் சேருது? நசராக்கள்கிட்ட போய் சேருது. இது மாதிரி ஒரு சில ஹதீஸ். இந்த உம்முவராம் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிய பெண், அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அந்நிய பெண் வீட்டுக்கு போனாங்க, அந்நிய பெண்கிட்ட பழகுனாங்க இப்படின்னு இந்த வழிகட்ட கூட்டம் சொல்லுது. ஒரு ஹதீஸை தப்பா விளங்கிட்டு சொல்லுது. இதே ஹதீஸை இப்படி புரிஞ்சது யார்? ஹதீஸ்ல எங்கேயுமே உம்முவராம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறாங்க, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேன் பார்த்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனா அவங்க அந்நிய பெண்ணா நபிக்கு? அது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுதியை புரிஞ்சவங்க எப்படி புரிவாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முவராமும் இப்படி நெருக்கமா இருந்திருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு உறவு வேணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு சொந்தம் வேணும் இப்படின்னு ஈமான் உள்ளவங்களுக்கு சிந்தனை வரும். ஆனா ஹதீஸ் தப்பும் தவறுமா புரியுற ஆட்களுக்கு அந்நிய பெண் இருக்க ஹதீஸ்ல கிடையாது. சரி, இத மாதிரி யாரு சிந்திச்சு இந்த ஹதீஸ்ல குறை ஏற்படுத்தினா? அப்படி பாத்தீங்கன்னா
யார் விமர்சனம் பண்றா? ஷியாக்கள். நீ தேடி பாருங்க. இந்த உம்முவாராம் செய்தியை சொல்லி இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிய பெண்ணோட இருந்தாங்கன்னு சொல்லுது, இது அசிங்கம், கேவலம் இப்படின்னு விமர்சனம் பண்றது யாருன்னு பாருங்க வரலாறுல. இப்ப நெட்ல சர்ச் பண்ணுங்க. யார் அது? ஒன்னு ஷியாக்கள், அல்லது ராஃபிலாக்கள், அல்லது நசராக்கள், அல்லது யூதர்கள், அல்லது இவர்கள், இந்த கூட்டத்தார்கள். அப்ப ஜாயிண்டிங் எங்க போகுது பாருங்க. அது மாதிரி பால்குடி ஹதீஸ் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நெருக்கத்தில் ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்குறாங்க. சின்ன பிள்ளையில இருந்து ஒரு தாய் தந்தையர்கள் ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்குறாங்க, மகனாவே பார்க்குறாங்க. அந்த பிள்ளை அவங்களையும் தாய் தந்தையாவே பார்க்குது. இப்படின்னு வளர்த்துக்கிட்டு வரும்போது திடீர்னு அல்லாஹ்வுடைய சட்டம் வருது, உங்க வளர்ப்பு பிள்ளை உங்க பிள்ளைகள் ஆக மாட்டாங்க அப்படின்னு சட்டம் வருது. இப்ப அவங்களால தனிச்சு இருக்க முடியல, பிள்ளையாவே பார்த்து வளர்ந்துட்டாங்கல்ல, தனிச்சு இருக்க முடியல. இப்ப என்ன செய்யறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்வு கேட்கிறாங்க. அவர் வர்றாரு, எங்களால் தவிர்க்க முடியல, நாங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறோம், 2 வீடு எங்களுக்கு இல்லை. அவர் எங்க பிள்ளையா பார்த்தோம், அவர் எங்களை தாயா பார்த்தாரு. இப்ப திடீர்னு இந்த மாதிரி சட்டம் வந்துருச்சு, வளர்ப்பு பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் கிடையாதுன்னு. இப்ப நாங்க என்ன பண்றது? ஒரு வழியை தேடி கேட்கிறாங்க, தங்களுடைய இயலாமையே சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க நபி? நீங்க உங்களுடைய பாலை எடுத்து அவர்களுக்கு கொடுங்கள், அவங்க குடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு மகரம் ஆயிடுவாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி உங்க வீட்டுக்கு வந்தாங்களோ அது மாதிரி இப்பயும் வரலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை அந்த சஹாபி செஞ்சாங்க. அது மாதிரி அவங்க வீட்டில் வந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஹதீஸ்ல இருக்குது. இந்த ஹதீஸ்ல என்ன அசிங்கம் இருக்கு? சொல்லப்பட இது ஒரு ரஹமத். யாருக்கு? சின்ன பிள்ளையில இருந்து குழந்தையை எடுத்து வளர்த்து பெத்த பிள்ளை மாதிரி பார்த்து அந்த குழந்தைய அம்மா என்று சொல்லி பாப்பா என்று பார்த்து திடீர்னு பிரியக்கூடிய ஒரு நிலை வருது பத்தியலா, இவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியா இருக்கும், பெரிய மன வருத்தமா இருக்கும். அவங்களுக்கு அருளாக, அவங்களுக்கு இலகுவாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தரப்பட்ட சட்டம் இந்த சட்டம். இது எல்லாருக்குரிய சட்டம் இல்லை, அந்த நிர்பந்த நிலையில் உள்ளவர்களுக்குள்ள சட்டம். இத இந்த வழிகட்ட கூட்டம் எப்படி விமர்சனம் பண்ணது? எப்படி அப்படின்னா, உங்க மனைவிட்ட ரோட்ல போற எவனாவது விபச்சாரம் பண்ணி மாட்டிக்கிட்டான்னா இந்த மாதிரி சொல்லி எனக்கு உம்மா வேணும், பால் குடிச்சிட்டேன்னு சொல்லலாமா? எதை எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க மத்தியலா? இப்படி கேட்கிறாங்க. இப்படி கேட்கறது யாரு? இந்த வழிகட்ட கூட்டத்துடைய தலைவர். இது கேட்கறது யாருன்னா இந்த வழிகட்ட கூட்டத்துடைய தலைவர். எதை எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க? ஒரு அந்நியானை, ஒரு அந்நிய பெண்ணை விபச்சாரம் செய்ய விட்டு கையங்களவுமாக மாற்றும் போது கேட்டா அப்ப இந்த ஹதீஸை சொல்றான் அவன். ஆனா இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? விபச்சாரம் செய்யறதுக்கா? எவனா ரோட்ல போற ஒரு அந்நிய பெண்ணோட சேர்றதுக்கா? இது யாருக்குள்ளது? வளர்ப்பு பிள்ளைகளை எடுத்து வளர்த்து, சட்டம் தெரியாமல் இருக்கும்போது வளர்த்து, பிள்ளைகளாகவே பார்த்து, அவரும் தாயாகவே பார்த்து, பல வருடங்கள் ஒரே வீட்டில் வளர்ந்து திடீர்னு பிரிய முடியாம தவிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நெருக்கடிக்கு சொல்லப்பட்ட சட்டம், விதிவிலக்கலா உள்ள விஷயம். அப்ப இதை இப்படி கேட்கிறாங்கன்னா இவங்க யாரு கேள்வி பண்றாங்க? இவங்க யாரை கிண்டல் பண்றாங்க? யாரை கிண்டல் பண்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சௌலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள, அந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களை, அந்த சஹாபாக்கள் மூலம் ஹதீஸ்களை கேட்டு நமக்கு பாதுகாத்து கொடுத்த இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, எல்லா இமாம்களையும் இவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள். நபியை கேவலப்படுத்துறாங்க, சஹாபாக்களை கேவலப்படுத்துறாங்க, தாபீன்களை கேவலப்படுத்துறாங்க, ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் கேவலப்படுத்துறாங்க. ஆனா அவங்க சொல்லிக்கிறாங்க நாங்க தான் நபியை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இந்த ஹதீஸை இப்படி சிந்திச்சவங்க யார்? இவங்க சிந்திக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி அநாகரிகமா அசிங்கமாக இந்த நபி மொழியை சிந்திச்சவங்க யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வரலாறுகள்ல யார் அது? யார் இப்படி செய்யறா? ஷியாக்கள். தேடி பாருங்க நீங்க தயவு செஞ்சு. டிஎன்டிஜே சகோதரர்கள், அந்த சகோதரர்களுக்கு நான் சொல்றேன், இந்த மாதிரி உங்க தலைவர் இப்படி சொல்லி விமர்சனம் பண்றாருல, இது மாதிரி இந்த ஹதீஸை விமர்சனம் பண்றவங்க யாரு? தயவு செஞ்சு இங்கிலீஷ்லயோ அரபிலையோ நீங்க நெட்ல தேடி பாருங்க, யார் இப்படி செஞ்சிருக்கா?
இமாம் இப்னு ஹஜர் செஞ்சிருக்காரா, இமாம் தஹபி செஞ்சிருக்காங்களா, புகாரி பண்ணியிருக்காரா, திருமதி பண்ணியிருக்காரா, இஸ்லாத்தை நமக்கு சொன்னவங்க பண்ணியிருக்காங்களா? யார் இப்படி பண்ணியிருக்கா? நல்ல மக்கள் இந்த சிந்தனை வந்துச்சா? யார் இப்படி செஞ்சான்னு பார்த்தா ஷியாக்கள். அப்ப இது என்ன சிந்தனை? ஷியாக்களுடைய சிந்தனை. மைக்கு அப்ப இது யாருடைய சிந்தனை என்று நீங்கள் பார்த்தால் இது ஷியாக்களுடைய சிந்தனை, இது ஹவாரிஜிகளுடைய சிந்தனை, இது யூதர்களுடைய சிந்தனை, நசராக்களுடைய சிந்தனை என்பதை நீங்கள் அறியலாம். இப்படிலாம் நம்ம சொல்றோம். இன்னும் சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த பாத்தில விளங்கிக்கிறீங்க. ஏன்னா வழிகேடுகள் எல்லாமே நல்ல வார்த்தையை சொல்லித்தான் வரும், கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு வராது. நபி இப்படி செஞ்சாங்க, அதான் நபியை நாங்கள் கேவலப்படுத்துறோம்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொன்னா காஃபிரா போயிடுவாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? நபி இப்படி செய்யல, இது ஹதீஸே இல்லை, இந்த ஹதீஸை நம்பினா சிறுக்கு, இந்த ஹதீஸை நம்பினா அசிங்கம், கேவலம், இப்படித்தான் சொல்லுவாங்க. இப்போ இப்படி யோசிச்சா ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நிதானமா யோசிங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள எத்தனை வயசுல கல்யாணம் முடிச்சாங்க? யாராவது சொல்லுங்களேன். 6 வயசுல 6 வயசுல திருமணம் முடிச்சாங்க. அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவளுக்கு 9 வயசு இருக்கும்போது 2 பேரும் இணைந்தார்கள். இப்படி ஹதீஸ்ல இருக்குது. இதை இந்த கூட்டம் இன்னும் மறுக்கல. எந்த கூட்டம்? இந்த ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய கூட்டம். ஹதீஸுகள் அசிங்கம் இருக்கு, அதுல சிறுக்கு இருக்கு என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம் இன்னும் மறுக்கல. ஆனா இந்த ஹதீஸ அசிங்கமா ஒரு கூட்டம் பார்க்குது. யாரு? காஃபிர்கள் பார்க்குறாங்களா? சமீபத்தில் கூட சாத்தூர்ல ஒரு போஸ்டர் ஒட்டினாங்க. காஃபிர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் காரவங்க ஒட்டினாங்க. என்ன சொல்லி ஒட்டினாங்க தெரியுமா? இதை சொல்லித்தான், சிறுமியை, வயது முதிர்ந்த காலத்தில் சிறுமியை திருமணம் முடித்தார் முகம்மது, இப்படிப்பட்டவர் ஒரு தலைவராக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கேவலப்படுத்தி எழுதியிருந்தார்கள். அதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா நீங்க? சாத்தூர்ல இது நடந்துச்சு. சரியா? இப்போ இப்படி இருக்குது. நாளைக்கே இந்த கூட்டம், எந்த கூட்டம்? பல ஹதீஸ்களை அநாகரிகமாக சித்தரித்து ஹதீஸ்களில் இணை வைப்பு இருக்கு, ஹதீஸ்களில் அசிங்கம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு போகுது, புதுசாக சிறுக்கையும் கண்டுபிடிச்சிட்டு போகுது. இந்த கூட்டம் நாளைக்கே திடீர்னு அந்த தலைவர் சொல்றார் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள 6 வயசுல கல்யாணம் முடிச்சாங்கன்னு வரக்கூடிய ஹதீஸ் பொய் அப்படிங்கிறார். இன்னைக்கு சொல்லலை, இன்னைக்கு ஏற்றிருக்கிறாங்க. நாளைக்கு இவர் சொல்றாருன்னு வைங்க, அது பொய். அது எப்படிங்க? நீங்க உங்க பிள்ளைய 6 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? கேள்வி என்ன? உங்க பிள்ளைய 40 வயசு 50 வயசு கிழவருக்கு 6 வயசு உங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? நம்ம செய்வோமா? யாராவது ஒத்துக்குருவாங்களா? அப்ப மக்களுக்கெல்லாம் வழிகாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எப்படிங்க செய்வாங்க இப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு நல்ல வார்த்தையை, பசப்பு வார்த்தையை போட்டு அப்ப எல்லாரும் நம்ம நம்பிட்டு இருப்போம். என்ன நம்புவோம்? ஆயிஷா அவங்களை 6 வயசு கல்யாணம் பண்ணாங்கன்னு. நீ வழிகேடன். எப்படி? நீ வழிகேடன், ரசூலுல்லாஹ்வை நீ கேவலப்படுத்துற, ஆயிஷா ரலியல்லாஹு கேவலப்படுத்துறன்னு ஹதீஸை நம்புற இந்த மக்களை பார்த்து வழிகேடன், ரசூலுல்லாஹ்வை நீ தான் கேவலப்படுத்துற குற்றச்சாட்டு வச்சா நீங்க நம்புவீங்களா? இப்ப நான் சொல்றேன், ஏன்னா நடக்கலாம், நாளைக்கே அது நடக்கலாம், நாளை கழிச்சு கூட நடக்கலாம். இப்படி இவங்க பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்படி ஒரு ஆள் வந்து பேசுறார், பேசுனா ஆமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசுல கல்யாணம் முடிஞ்சா நல்லாவா இருக்கு? நம்ம பிள்ளைகள் முடிச்சு வைப்போமா? உலகத்தில் யாராவது செய்வாங்களா? காஃபிர்கள் இதை ஏத்துக்குருவாங்களா? அப்புறம் எப்படி ரசூலுல்லாஹ் மட்டும் செஞ்சாங்கன்னு எப்படி ஏத்துக்கிறது? இது ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு, ரசூலுல்லாஹ் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிற முடியுமா? முடியுமாங்க? முடியாது. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஹா இவனுக்கு தான் பைத்தியம் முடிச்சிருக்கு. என்ன சொல்லுவோம்? இப்படி சிந்திக்கிறவங்களுக்கு தான் சிந்தனை கோளாறு ஏற்பட்டிருக்கு. இவங்க ரசூலுல்லாஹ்வை மதிக்கிறவங்கன்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹ்வை இவங்க தான் உண்மையில கேவலப்படுத்துகிறார்கள், இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிறார்கள்,
ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை கேவலப்படுத்துகிறார்கள், முஸ்லிம்களை வேதனைப்படுத்துகிறார்கள். இது வேதனையா இல்லையாங்க? இவங்க ஹதீஸை புரியறதுக்கு இவங்களுக்கு அறிவு இல்லாம ஒழுங்கா நம்புற மக்களை வழிகேடன், நீ ரசூலாவை கவலைப்படுத்துற, சஹாபியை கவலைப்படுத்துறன்னு சொல்லி அவங்க வீட்டு பெண்களை எல்லாம் பேசுனா அது வேதனையா இல்லையா? அப்ப இந்த மாதிரி சொன்னா நீங்க விளங்கிக்கிறணும், இவன் நல்ல வார்த்தையை சொல்றான், ஆனா அவன் உண்மை சொல்லல, அவன் பொய் சொல்றான், நபியை கவலைப்படுத்துறான், அவன் ஹதீஸை கவலைப்படுத்துறான். இதை நீங்க புரியணும். இது மாதிரி இன்னொன்று நான் சொல்றேன். ஆனா நம்ம முஸ்லிம்கள் எப்படி நம்புவோம்? நபி 6 வயசுல கல்யாணம் முடிச்சாங்க, ஆனா ஆயிஷா ரலியல்லாஹுங்களும் நபி எப்படி இருந்தாங்கிறது நமக்கு தெரியும், காஃபிர்களுக்கு தெரியாது. காஃபிர்கள் எப்படி காட்டுவான்? என்னமா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க நபியை விட்டு பயந்து ஓடின மாதிரியும், ஆயிஷா ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுமைப்படுத்தின மாதிரியும் இப்படி காட்டுவான். ஆனா நமக்கு தான் தெரியும் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க 6 வயசா இருந்தாலும் நபி மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசுல அவங்கள கல்யாணம் முடிச்சாலும் அந்த சின்ன பிள்ளையுடைய குணத்தை அவங்க புரிஞ்சு எப்படி நடந்துக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோனையுமே விளையாடிட்டு இருப்பாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபி அவர்கள் வந்தோனையுமே தரைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அப்ப நபி என்ன செய்வாங்க தெரியுமா? ஆயிஷா அவங்கள போய் விளையாடுன்னு அனுப்பி வைப்பாங்க. சின்ன பிள்ளை உணர்வை புரிஞ்சு நடந்தாங்க. அது மாதிரி ஆயிஷா அவங்க வேடிக்கை பார்க்க விரும்புவாங்க. நபிக்கு வேடிக்கை தேவையில்லை. நபி என்ன செய்வாங்க தெரியுமா? மெனக்கட்டுன்னு ஆயிஷா அவங்கள கூப்பிட்டு வேடிக்கை காட்டுவாங்க. இப்படி அவங்க வாழ்க்கை இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு நபி மேல அவ்வளவு பிரியம், ஒரு நாளை விட்டு தர மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. இது நமக்கு தெரியும், காஃபிர்களுக்கு தெரியுமா? அப்ப அவன் எப்படி நபியை காட்டுறான்? என்னமோ ஆயிஷா அவங்க நபி மேல அதிருப்தி கொண்ட மாதிரியும், நபி ஆயிஷா அவங்க மேல கோபம் கொண்ட மாதிரியும், ஆயிஷா அவங்களை கொடுமைப்படுத்துற மாதிரியும் இப்படி காட்டுவான். அப்ப இது எங்க கோளாறு? யாற்ற கோளாறு? இதை நீங்க யோசிச்சு பாருங்க. இது மாதிரி நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை கல்யாணம் பண்ணாங்க சொல்லுங்க? எத்தனை கல்யாணங்க பண்ணாங்க சொல்லுங்க? யாராவது சொல்லுங்க, தெரியல யாருக்கும். 13 11 நபி அவர்கள் எத்தனை கல்யாணம் பண்ணாங்க? 11 கல்யாணம் பண்ணாங்க. இப்போ ஒரு ஆள் கேட்கிறார், இது ஹதீஸ், இதை ஒத்துருக்கிறீங்களா? இது யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இவங்களுக்கும் மாற்று கருத்து இல்லை. இந்த ஹதீஸ் அசிங்க மறுத்துக்கிட்டு போகுது. இந்த கூட்டத்துக்கு மாற்று கருத்து இல்லை. நபிக்கு 11 மனைவிங்கிறது ஒத்துருக்குறாங்க. சரி, இதை காஃபிர்கள் ஏற்றுக்குருவாங்களா? நான் கேட்குறேன், இதை காஃபிர்கள் ஏற்றுக்குருவாங்களா? சொல்ல போனா அவங்க இஸ்லாத்தை விமர்சிக்கிறது இதை சொல்லித்தான். எதை சொல்லி? முஹம்மது நபி வழிகாட்டிங்கிறீங்க, அவர் 11 கல்யாணம்ல பண்ணாரு. எத்தனை கல்யாணம்? 11 கல்யாணம்ல பண்ணாரு. அப்ப இவர் எப்படி நபியா இருப்பாரு? இப்படி நசரா கேட்கிறான், இப்படி யூதன் கேட்கிறான், இப்படி காஃபிர் கேட்கிறான். நாளைக்கு இந்த கூட்டமும் நாளைக்கு வருது, உங்கள்கிட்ட கேட்குது கேள்வி. இதில் நாளைக்கு நம்ம ஹதீஸ் நம்பிக்கிட்டு வரோம், திடீர்னு கிளம்புது உங்களுக்கு. நாளைக்கு வருது இந்த கூட்டம், வந்து உங்கள்கிட்ட கேட்குது கேள்வி, என்னது ரசூலா 16 கல்யாணம் பண்ணாங்களா? உங்க கணவன் 11 கல்யாணம் பண்ண ஒத்துக்குருவியா? இப்படி கேட்குறாங்க உங்கள்கிட்ட. எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 கல்யாணம் பண்ணாங்கன்னு எழுதி வந்து கட்டுக்கதை, ஹதீஸ் கிடையாது. உங்க கணவர் 11 கல்யாணம் பண்ணா நீங்க ஒத்துக்குருவீங்களா? இப்படி கேட்குறாங்க. நீங்களா என்ன சொல்லுவீங்க? ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படிம்பீங்க. அப்ப ரசூல்லா பண்ணாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? மனசு என்ன சொல்லுது? நபி இப்படி பண்ண மாட்டாங்கன்னு தான் மனசு சொல்லுது. அதனால இந்த உண்மையை மறுக்க முடியுமா? இப்போ வந்துக்கிட்டு எவனாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 கல்யாணம் 11 மனைவின்னு சொன்னீங்கன்னா வழிகேடு. ரசூலுல்லாஹ்வை நீ கேவலப்படுத்துற, ரசூலுல்லாஹ்வை அசிங்கப்படுத்துற. அதை நம்புற மக்களை பார்த்து உன் கணவன் 11 மனைவி இடத்துல போனா ஒத்துக்குருவியா? இப்படி நம்புற மக்களை அசிங்கப்படுத்தினா, கேவலப்படுத்தினா இந்த கூட்டத்தை என்னன்னு சொல்லுவோம்? அட பாவிகளா, உங்க சிந்தனையில தான் கோளாறு, ஹதீஸ்ல கோளாறு இல்லை, அதானே சொல்லுவோம். 11 கல்யாணம் பண்ணாங்க நபி. எப்படி பண்ணாங்க? எல்லா மனைவிமார்களும் திருப்தி கொண்டாங்க, எல்லா மனைவிமார்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மனைவிமார்கள் மத்தியில் நபி அவர்கள் நேர்மையாக நடந்து காட்டினாங்க.
சொல்லப்போனால் அந்த 11 திருமணமும் இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை, இவருடைய தூய்மையான வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நுபுவத்தின் அடையாளமாக இருக்குது. இது நமக்கு தெரியும் ஈமான். ஆனால் காஃபிர்களுக்கு தெரியுமா? இதை கொண்டு வந்து இப்படி கேட்டான், கேட்டு ஹதீஸை மறுத்தா, ஹதீஸை அசிங்கப்படுத்தினா, அதை நம்புற மக்களை அசிங்கப்படுத்தினா, இதை நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா? இதை நம்ம ஒத்துக்குருவோமா? யோசிச்சு பாருங்க. இது மாதிரி நிறைய சொல்லலாம். ஒரு தடவை மனைவியை 3 தடவை தலாக் விட்டாருங்க. 3 தலாக். முதல் தடவை தலாக் விட்டாரு, அப்புறம் 3 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் 2வது தடவை தலாக் விட்டாரு, அப்புறம் 3 மாதம் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் 3வது தடவை தலாக் விட்டாரு. இப்படி 3 மாதம் ஆச்சு. 3 தலாக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ இவங்க மறுபடியும் மனைவியை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறார். இவங்களுக்கு என்ன சட்டம் குர்ஆன் சொல்லுது? என்ன சட்டங்க சொல்லுது? அவர் என்ன செய்யணும்? அந்த பெண் வேற ஒரு ஆணை கல்யாணம் முடிக்கணும். அந்த ஆணை கல்யாணம் முடித்த பிறகு அந்த ஆண் என்ன பண்ணுவார்? இந்த பெண்ணை தலாக் விடுவார். இந்த பெண் வேற ஒரு ஆணை கல்யாணம் முடிச்சு 2 பேரும் சேரணும். அப்புறம் அவர் இவங்களை கல்யாணம் தலாக் விடுவார். அதுக்கப்புறம் இவர் என்ன செய்யலாம்? தன்னுடைய பழைய மனைவியை மீட்டிக்கிறலாம், சேர்ந்து வாழலாம் இப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இதை நம்ம நம்புகிறோம், முஸ்லிம்கள் நம்புகிறோம். ஆனால் காஃபிர்கள் ஏற்றுக்கிறவாங்களா? அவன் விமர்சனம் பண்ணுறான். என்ன விமர்சனம்? என்னங்க இது, 3 தடவை விவாகரத்து பண்ணிட்டா 4வது தடவை கணவன் சேர நினச்சா சேர்த்துக்கிற வேண்டியது தானே? இது எதுக்குங்க இந்த மாதிரி அசிங்கமான சட்டம்? அந்த கணவன் மனைவி வேற ஒரு ஆண்கிட்ட விடணுமா? அவன் கல்யாணம் பண்ணுவானா? அவங்க 2 பேரும் சேருவாங்களா? அப்புறம் தலாக் விடுவானா? அப்புறம் இவங்க சேருவாங்களா? இது என்னங்க கேவலமான சட்டமா இருக்கு, அசிங்கமான சட்டமா. செய் இப்படி சொல்றாங்க. இப்ப இந்த கூட்டம் நாளைக்கே வருதுன்னு வைங்க, என்ன செய்யறது? அதான் கேள்வி. இப்போ நாளைக்கே வர்றாங்க, அதாவது 3 தடவை விவாகரத்து பண்ண 4வது தடவை மனைவியோட சேர முடியாது, வேறொரு ஆண்கிட்ட போன பிறகுதான் சேர முடியுங்கிறது அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. முஸ்லீம் அல்லாதவங்கள ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அதனால இது அல்லாஹ் சொல்லலை, நபி சொல்லலை, இது அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. இல்லைங்க அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு நம்ம நம்புறோம். அப்ப நீ வலிகேடன், நீ நபியை கவலைப்படுத்துற, அல்லாஹ்வை கவலைப்படுத்துற, குர்ஆனை கவலைப்படுத்துற இப்படின்னு சொன்னா யார் வலிகேடன் சொல்லுங்க? இவங்க தான் டேஞ்சர். ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒன்ன சொன்ன பிறகு அதை அசிங்கமா காட்டுறதும், அதை மறுக்கிறதே பாவம். மறுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை அசிங்கமா சித்தரிக்கிறது 2வது பாவம். அதை நம்பிக்கிட்டு இருக்கிற மக்களை காயப்படுத்துறது, அவங்கள வழிகேடர்களை சித்தரிக்கிறது, அது 3வது பாவம். இது மாதிரி நிறைய சொல்லலாம். பார்த்தா அசிங்கமா தெரியும். இந்த மரண தண்டனை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், விபச்சாரம் பண்ணா உயிரோட கல்லால் அடிச்சு கொல்லணும் சொல்லி. இது எத்தனை பேர் ஏத்துக்கிறான்? ஏத்துக்கிறவனும் இருக்கிறான். எல்லா பேருடைய உள்ளம் ஒரே மாதிரியா இருக்குது. ஒருத்தனுடைய உள்ள ஏத்துக்கிறது, பல பேருடைய உள்ள ஏத்துக்கிற மாட்டேங்குது. இல்லை இது காட்டு மிராண்டி சட்டம், அப்படிலாம் செய்யக்கூடாது சொல்றாங்களா இல்லையா? ஒரு ஆள் கேட்டு இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணா கல்லடி தண்டனை, கல்லால் அடிச்சு கொல்லணுங்கிற சட்டம்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்லலைங்க. அது எப்படிங்க சொல்லுவாங்க? சொன்னாங்கன்ற நம்பிட்டு போ. என்னது அது எப்படிங்க சொல்லுவாங்க? இது முரட்டுத்தனமா இருக்குதுங்க. இப்படிலாம் இருந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்படிலாம் காட்டு மிராண்டித்தனத்தை ரசூல்லா சொல்ல வரல. ரசூல்லா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? மென்மையானவங்க. இப்படிலாம் பேசுது, வாய் அடிக்குது. இதை ஒத்துக்கிற முடியுமா? இப்படி பேசுனா நம்ம என்ன சொல்லுவோம்? இவன் வஹியை மறுக்கிறாங்க, ரசூல்லாவை கேவலப்படுத்துறாங்க, அல்லாஹ்வை கேவலப்படுத்துறாங்க. அது அல்லாஹ்வுடைய சொல்ல நம்பக்கூடிய மக்களை அசிங்கப்படுத்துகிறார்கள் என்றுதான் நம்ம புரிவோம். இது நிறைய உதாரணங்கள் இருக்கு சகோதரர்களே. இந்த உதாரணம் உங்களுக்கு போதுமானது. எனவே உங்கள் ஈமானை பாதுகாத்துக்கோங்க. நான் சுருக்கமாக வர்றது என்னென்னா, என்னால் அதிகமாக பேச முடியலை, எனக்கு முடியலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு சோதனையை ஏற்படுத்திட்டாங்க. மக்கள் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாகவும் இருக்குது. மக்கள் ரொம்ப அப்பாவிகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு எதை பின்பற்றுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டு போச்சு.
என்னங்க ஹதீஸ்கள்லயே கோளாறா? ஹதீஸ்களை தான் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம், அதுலேயே இவங்க சொன்னாதான் நம்பணும், இவங்க சொல்லாங்க நம்பக்கூடாதுன்னு வந்துருச்சு. இப்போ என்னத்தை செய்யறதுன்னு சொல்லி மார்க்கத்திலே டோட்டல் சந்தேகமாக போச்சு. மக்கள் தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன், தடுமாறாதீங்க. ஒரு ஹதீஸ் கிடைச்சா அதை பற்றி பிடிச்சுக்கோங்க. அதில் யாராவது சந்தேகத்தை ஏற்படுத்தினா அதுக்குரிய விளக்கத்தை தேடுங்க. அதை மறுத்துறாதீங்க. அதை மறுத்து அதை நம்புகிற மக்களை காயப்படுத்தாதீங்க. அந்த ஹதீஸ் அநாகரிகமாக சித்தரிக்காதீங்க. சித்தரித்தால் நம்ம ரசூல்லாவை கவலைப்படுத்துகிறோம், ரசூல்லாவை அசிங்கப்படுத்துகிறோம், இமாம்களை கவலைப்படுத்துகிறோம், நமக்கு மார்க்கத்தை சொன்ன நல்ல மக்களை அசிங்கப்படுத்துகிறோம். இது பெரும் பாவம் என்பதை புரிந்து அதை விட்டு நம்ம விலகணும். இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு மறுபடியும் இது சம்பந்தமாக உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், அதை நீங்கள் கேட்கலாம். அதுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம விடையளிப்போம்.